தெஹ்ரான் வீதிகளில் கடந்த வாரம் ஒரு காளை உருவ பொம்மை எரிக்கப்பட்டுச்சு. அது வெறும் பொம்மை இல்லை, யூதர்களோட ஆணி வேற சீண்டும் ஒரு வரலாற்று ஆயுதம். அந்த நெருப்பு தான் இன்னைக்கு ஈரானோட உச்ச தலைவர் அலி கமேனியோட சாம்ராஜ்யத்தையே சுருட்டி போட்டிருக்கு. மத்திய கிழக்கோட வரைபடத்தையே மாத்தி அமைச்ச அந்த ஒரு குண்டு ஈரானோட 37 வருஷ சாம்ராஜ்யத்தை ஒரு நொடியில சரிச்ச அந்த தாக்குதல். இதுக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் அரசியல் மட்டும் இல்ல, 3000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட ஒரு சாத்தானோட வரலாறு. தெஹ்ரான் வீதியில எரிக்கப்பட்ட ஒரு காளை உருவ பொம்மை இன்னைக்கு அந்த நாட்டோட உச்ச தலைவர் அலி கமேனியோட உயிரையே பறிச்சிருக்கா. வெறும் பொம்மைன்னு நினைச்ச ஒரு விஷயம் எப்படி இஸ்ரேலோட எபிக் ஃபியூரி ஆபரேஷனா மாறுச்சு. இது மதப்போரா இல்ல மறைமுகமான சாத்தானிய சதி திட்டமா? கடந்த வாரம் தெஹ்ரான் வீதிகளில் ஒரு பொம்மை எரிக்கப்பட்டப்போ அது ஏதோ ஒரு சாதாரண எதிர்ப்புன்னு தான் உலகம் நினைச்சது. ஆனா அந்த நெருப்பு யூதர்களோட ஆணி வேற சீன்ற ஒரு வரலாற்று ஆயுதம்னு யாருக்கும் தெரியல. பாகால் மழையை தருபவன், இடியை கட்டுப்படுத்துபவன், ஆனா யூதர்களுக்கு அவன் ஒரு சாபம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கர்மேல் மலையில தொடங்கி இன்னைக்கும் தெஹ்ரான் வீதி வரைக்கும் நீடிக்கிற அந்த இரத்த சரித்திரம் என்ன? ஈரானோட ஒரு தப்பு கணக்கு எப்படி இஸ்ரேலோட அதிநவீன F-35 விமானங்களை உள்ள கொண்டு வந்துச்சு? தெஹ்ரானோட ரேடார் கண்களை ஏமாத்தி கமேனியோட பதுங்கு குழிகளை தரைமட்டமாக்க மொசாத் போட்ட அந்த ரகசிய ப்ளூ பிரிண்ட் என்ன? பாகால் சிலைக்கு வைக்கப்பட்ட நெருப்பு எப்படி ஈரானோட அதிகார மையத்தையே எரிச்சு சாம்பலாக்குச்சு? யார் இந்த பாகால்? சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைய லெபனான், சிரியா மற்றும் இஸ்ரேல் பகுதிகளில் வாழ்ந்த கானானியர்களோட முதன்மை தெய்வம் இந்த பாகால். இதை சாத்தானின் மகன் அப்படின்னு சொல்றது உண்டு. அடையாளம் மழையையும் இடியையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர். விவசாய செழிப்புக்காக மக்கள் இவரை வழிபட்டாங்க. உருவம் ஒரு கையில மின்னலை ஏந்திய போர் வீரனாகவும் ஆக்ரோஷமாகவும் காளை உருவத்திலையும் சித்தரிக்கப்பட்டாரு. ஆனா இத மத்திய கிழக்குல சாத்தானோட குழந்தைனும் சொல்றது உண்டு. வரலாறு இஸ்ரேலுக்கும் பாகாலுக்கும் என்ன தொடர்பு? யூதர்களோட புனித நூலான தோரா மற்றும் பைபிளின் படி பாகால் வழிபாடு என்பது இஸ்ரேல் மக்களோட வரலாற்றுல ஒரு கரை படிந்த பக்கம். வழிபாட்டு மோதல். ஒரே ஒரு கடவுளை, அதாவது யூதர்களோட கடவுள் யாவேயை மட்டும்தான் வழிபட வேண்டிய இஸ்ரேலர்கள் அவ்வப்போது பாகால் வழிபாட்டுக்கு மாறினாங்க. இது இறைவனுக்கு செய்யற துரோகமா கருதப்பட்டுச்சு. இந்த வழிபாட்டு வேறுபாடு காரணமா யூதர்கள் உள்ளேயே அவங்களுக்கிடையிலேயே நிறைய சண்டைகள் வந்துச்சு. வரலாற்று ஆவணங்கள் படி கர்மேல் மலையில் வைத்து பாகால் பூசாரிகளுக்கும் இஸ்ரேலிய இறை தூதர் எலியாவுக்கும் இடையில ஒரு பெரிய மோதல் நடந்துச்சு. அதுல பாகால் பொய் தெய்வம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அதோட சிலைகள் உடைக்கப்பட்டுச்சு. ஆனா இத்தனை காலம் கழிச்சு இஸ்ரேல்ல பலர் அந்த சிலையை வழிபடுறாங்க. அதாவது சில யூதர்கள் அதை வழிபடுறாங்க. பாகால் என்பது அவர்களோட ஆன்மீக பயணத்தை சந்தித்த மிகப்பெரிய எதிரி. இஸ்ரேலோட தூய்மையை சிதைக்க வந்த அந்நிய கலாச்சாரத்தோட அடையாளமே பாகால். ஆனா இத்தனை காலம் கழிச்சு இஸ்ரேல்ல பலர் அந்த சிலையை வழிபடுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வினோதம். ஈரான் ஏன் இந்த சிலையை எரிச்சாங்க? இங்கதான் ஈரான் அரசு முன்வைக்கிற வாதம் விசித்திரமானது. நவீன உலகத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் பாகால் போன்ற ஒரு அரக்கத்தனமான ஆதிக்கத்தை செலுத்துறதாகவும் அவர்கள் ரகசியமா சாத்தானிய வழிபாடுகளை மேற்கொள்றதாகவும் ஈரான் குற்றம் சாட்டினாங்க. குறிப்பா சமீபத்திய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரங்களை இதோட இணைச்சு யூத தலைவர்கள் பாகால் வழிபாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வச்சுது. ஏன் இது இஸ்ரேலை இவ்வளோ காயப்படுத்துச்சு? மத அவமதிப்பு. பாகால் என்பது யூதர்களுக்கு ஒரு சாபம். தங்களை அதே பெயரோடு இணைத்து பேசுறதை இஸ்ரேல் மிகப்பெரிய இழிவா பார்த்தாங்க. அடையாள சிதைவு. தாங்கள் ஒருபோதும் வணங்காத, நாங்கள் வெறுக்கும் ஒரு சிலையை எங்களுடையது என்று சொல்லி எரிப்பது எங்கள் வரலாற்றையே கொச்சைப்படுத்துவது அப்படின்னு நெதன்யாகுவோட கோபம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி கமேனிய குறிவைக்கப்பட்டது எப்படி? இந்த சிலை எரிப்பு நடந்த 48 மணி நேரத்துல இஸ்ரேல் அமைச்சரவை ரகசியமா கூடினாங்க. இனி எச்சரிக்கைகள் தேவையில்லை, நேரடியா தலையே துண்டிப்போம் அப்படின்னு மொசாத் தலைவர் கொடுத்த ரிப்போர்ட் பச்சை கொடி காட்டப்பட்டது. இதை தொடர்ந்து தான் February 28 அதிகாலை இஸ்ரேலோட F-35 ரக விமானங்கள் ஈரானோட ரேடார் கண்கள்ல மண்ணை தூவிட்டு உள்ள நுழைஞ்சுது. பாகால் சிலையை எரித்த அதே தெஹ்ரான் நகர்ல கமேனி தங்கியிருந்த பாதுகாப்பான பதுங்கு குழிகள் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகள் மழையா பொழிஞ்சுது.
விளைவு ஈரானோட 37 ஆண்டு கால அதிகாரம் ஒரே இரவுல சாம்பலாச்சு. பாகால் சிலைக்கு வைக்கப்பட்ட நெருப்பு கடைசியில ஈரானோட ஒட்டுமொத்த அதிகார மையத்தையே எரிச்சு முடிச்சிருக்கு. வரலாறு வெறும் ஏடுகள் மட்டும் இல்லை, அது இன்னைக்கும் நமக்கிடையில வாழ்ந்துட்டு இருக்க சதையுமா இருக்கிற ஒன்று என்பதற்கு இந்த பாகால் சிலை விவகாரமே ஒரு பெரிய சாட்சி. வெறும் 48 மணி நேரம் ஒரு சின்ன உருவ பொம்மைக்கு வைக்கப்பட்ட நெருப்பு 37 ஆண்டு கால ஒரு பெரும் அதிகார சாம்ராஜ்யத்தையே சாம்பலாக்கும் அப்படின்னு ஈரான் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. மதமும் அரசியலும் 3000 ஆண்டு கால பகையும் ஒன்று சேரும் போது அங்க அமைதிக்கு இடம் இல்லாம போகுது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலமா இஸ்ரேல் தன்னோட பதிலடியை கொடுத்துருச்சு. ஆனா ஈரானோட உச்ச தலைவர் அலி கமேனியோட வீழ்ச்சி அந்த தேசத்துல ஒரு புதிய விடியலை உருவாக்குமா அல்லது இன்னும் மோசமான உள்நாட்டு போருக்கு வழிவகுக்குமா? இந்த பாகால் சிலை வழிபாடு மற்றும் எப்ஸ்டின் விவகாரங்களை ஈரான் இதோட இணைத்தது பத்தின உங்களோட கருத்து என்ன? இது ஈரானோட ஒரு திட்டமிட்ட அரசியல் வியூகமா அல்லது தற்கொலைக்கு சமமான ஒரு தப்பு கணக்கா? Subscribe to One India and never miss an update.